நான் சின்ன பிள்ளை அங்கேருந்து 40 கிலோமீட்டர் லைப்ரரிக்கு வரணும், கிராமத்துலேருந்து சிம்மக்கல். அது மாதிரி இப்போ உள்ள குழந்தைகளுக்கு நான் சிரமப்படுவோம். ஒரு பழைய அறுவாட்ஸ் பல்ப்பு முட்டை பல்ப்பு எரியும், அதுதான் படிக்கணும். ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து அவன் அன்னைக்கே கேட்பான், எழுதிட்டு குடுறான்னு. ரொம்ப கஷ்டம். செராக்ஸ் எடுக்கிறதுலாம் இப்போ கிடையாது. அதை யோசிச்சுட்டு தான் அங்கே ஒரு நல்ல லைப்ரரி, இந்த போட்டித் தேர்வு எல்லாத்துக்குள்ள புக்காக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அது நல்லா இருக்குன்னு எல்லோரும் பாராட்டின பின்னாடி இங்கேயும் வீட்டுக்கிட்டேயும் ஒரு தடவை பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகளை கூப்பிட்டோம். நிறையா குழந்தைகள் வந்தாங்க. இவ்வளோ இருக்காங்களான்ட்டு அவங்களுக்கு உடைகள் என்னென்னமோ கல்வி உதவிகள் பண்ண மாதிரி இங்கேயும் ஒரு லைப்ரரி. இப்போ இது மாதிரி சின்ன சின்னதாக செய்ய இப்போ நீங்களாம் என்னை கூப்பிட்டீங்க. அங்கே செய்யும்போது கடவுளை நோக்கி நீங்கள் 2 அடி எடுத்து வச்சா அவர் உங்களை நோக்கி 10 அடி ஓடி வருவார். நம்ம நடந்து போனால் ஓடி வருவான்ற மாதிரி நான் சில குட்டி குட்டியாக எனக்கு திருப்திக்காக செய்கிறதுல இறைவன் நல்ல விஷயங்களை கொடுக்குறாரு. காலை மாலையில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பிஸியாக இருந்தனோ அதே பிஸியாக இப்பயும் வச்சுருக்காரு. அதில் ஒரு சந்தோஷம். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே காலகட்டங்களில் அசத்த போவது யாரு நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு செட்டாக தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் அதே செட்டில் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க, தொடர்ந்து இருக்கீங்க, அவங்கள இல்லை பாதி பேர். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதான் புதிய தேடல்கள். அதாவது ஒரு அவங்க துறையில் புதிய தேடல்கள் இருந்து இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அது இலக்கியத்துறையாக இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை காமெடி புதிய விஷயங்களை என்ன செய்யலாம். முதல்ல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாண்டப் காமெடியாக இருக்க தகவலை வச்சு பேசணும். அதில் ஒரு சின்னதாக 2 லைனில் இருக்கும், அது கண்ணு காது மூக்கு ஒட்ட வச்சு அதை சுவைபட சொல்லணும். முதல்ல நம்ம ரசிக்கணும், அதை ஆடியன்ஸ் பிடிக்கான்னு பார்த்து பேசணும். எதனா தானே கிடச்செல்லாம் பேசிடக்கூடாது. அதுக்கடுத்து அவங்க ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டாண்டப் காமெடி தானங்க பேசுவாருங்க, அதை பட்டிமன்றமாக ஒரு வேறு கலர் ஒன்று மாற்றணும். அதுவும் ஏதாவது இதாகிடக்கூடாதுன்னு அப்புறம் ப்ராப்பர்ட்டி இப்படி வெரைட்டியாக பண்ணி அவங்கள போரடிக்காமல் பார்த்துக்கிட்டே வரும். நெளிய விட்டுறக்கூடாதுன்றக்காக இந்த வேலையெல்லாம் செய்யுது. அதனால் நம்ம நிற்க வைக்கிறோம். இது மாதிரி தேடல்களும் புதுசாக சொல்லணும் ஆர்வமும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு வேளை அங்கே வந்திருக்கலாம். இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, காமெடி நடிகர்கள்லாம் சினிமா ஹீரோவாக ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சு நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னா உங்கள் முடிவு என்னவா இருக்கும்? அது நம்ம நிறைய பேரை வாசிக்கிறோம் சார். 80ல் கவுண்டமணி சார் ஹீரோ அடித்தார். முதல் படத்துலேயே யார் ஜோடினா ரம்யா கிருஷ்ணன் ராஜா, அவங்க 2-3 படம் நடித்தார். ஆமாம். அதுக்கடுத்து வடிவேல் சாரும் நிறையா படம் ஸ்ரேயா உள்ளான்னு டான்ஸ் பண்ணார். ஆனால் ஒரு தடவை அவங்கள காமெடின்னு பார்த்து ரசிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் ஹீரோவை ஏற்றுக்கிற மாட்டாங்க. சந்தானம் சார் முதல் கொண்டு அப்படி தான். அவர் சீரியஸாக ஒரு ஃபைட் பண்ணால் கூட அவங்க காமெடியாக பண்ணால் தான் நான் வரும். அதனால் இது நம்மளுக்கு வந்த தொழில். தெரிந்த தொழிலை விட்டவனும் கட்டான், தெரியாத தொட்டவனும் கட்டான்ற மாதிரி நம்மளுக்கு எது வருதோ அதை பண்ணுறது, அதை இன்னும் சிறப்பாக பண்ணுறது. அந்த வகையில் நம்மளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய்வோம். யாருமே எதிர்பாராத, யாருமே செய்யாத இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி அப்படின்னு ஒன்று பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படி தான். தென்கட்சியா புக்குகளை படித்து தான் நம்ம சொன்னோம். அவர் அருமையான மனுஷர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி நகைச்சுவை பண்ணது வந்து வாங்குகிற காசை கூட அதோடைய ராயல்ட்டியெல்லாம் ட்ரஸ்ட்டு கொடுப்பார். இப்படி இருக்கும்போது இந்த குக்கு தூக்கமாலில் அங்கங்கே சின்னதாக ஒரு பொருளை வச்சுப்போம். பாலா சொல்லுவேன், எனக்கு கொஞ்சமாவது கருணை காட்டினேன் அப்படின்னு ஒரு கருணைக்கிழங்க காட்டுவேன். சீடியை வந்து நேற்று காதல் பட சீடியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன்டா. நான் அங்கே இருக்கிற பொருளை வச்சு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, எதுக்குண்ணே சில்லுன்னு ஒரு காதல் பார்க்குறேன் அப்படி. இது சின்ன விஷயம், அது ஒரு பெரிய நிகழ்ச்சியில் அதை சொன்னதுனால குட்டி குட்டி குழந்தையெல்லாம் அவ்வளவு, இந்த ரம்யா பாண்டியெல்லாம் குழந்த மாதிரி மாறி சிரிக்கும். உங்கள் ரசிகர் சார் சொல்லுவோம் அப்படி ஒரு மாத்திரை அளவு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அந்த ஒன் வேர்டில் சொல்கிற நகைச்சுவைக்கு இந்த குட்டி குட்டி குழந்தைகிட்ட பெரிய வரவேற்பு. அஸ்தப்பேர் பண்ணும்போது இளைஞர்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி காமெடிக்குள்ள இந்த குட்டி குழந்தைகளுக்கு தெரிஞ்சல பெரிய விஷயம். அவங்க எல்லாம் ரொம்ப ரசிக்கவும் அதை அப்படியே டெவலப் பண்ணிட்டே போகும். எந்த பொருள் வச்சாலும் சும்மா பார்க்குற பொருள் வரைக்கும் இப்படி இந்த ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்போம், வயிற்றுக்கிட்டே வெடி எடுப்போம். ஏன்னா வயிற்றுக்கிட்டே வெடி இருக்கு, இதாண்டா வைரல் வீடியோ ஆக போகுது அப்படின்னு. நான் எதுக்காக வந்திருக்கேன்னா இதுக்காகத்தான் வந்திருக்கேன். எதுக்கு? செலிபிரிட்டி. இப்படி இதை வந்து ரொம்ப ரசிக்க பழகிட்டாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸ்டாண்டப் காமெடி முதல்ல 2005 தொலைக்காட்சியில் பண்ணது, ப்ராப்பர்ட்டி காமெடி முதல்ல பண்ணுன்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். எங்களையெல்லாம்
நீங்கள் இப்படி சிரிக்க வைக்கிறீங்க. ம். நீங்கள் ரொம்ப ரசித்து காமெடிகள்லாம் காமெடி நிகழ்ச்சி அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு கவுண்டமணி சாருடைய காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு பேசுகிற ஆள் கிடையாது. ஒரு டைலாக் கொடுப்பாங்க, வாங்குவார். ஓ இந்த மாதிரி இவர் வராங்க, இந்த நடக்குதா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துருவார். கொடுத்துட்டு இவர் ஃப்ளோவில் தான். அதை பூராமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்கிரிப்டட் மாதிரியே தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பார். இந்த தாய் மாம்பழத்தில் அந்த பஞ்சாயத்துக்கு பேசுகிறப்போ ஒரு ஆள் அதிகாரி ஒரு பெரியவர் பேசுவார். அப்புறம் கல்யாணத்தை சட்டு போட்டு நடத்தலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி நடத்துங்கன்னு தேங்காய் எடுப்பார். அதை நாங்கள் நடத்திக்கிறோம், தேங்காய்க்கு மூளை கீழே வை, நீ எதுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதை கொண்டு போய் சில நேரம் டேக்கு முடிஞ்சு கட்டு சொன்னாலும் கேமரா மூலமாக கொண்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பாட்டில் நான் சொல்கிறது அது சத்யராஜ் சார், மணிவண்ணன் இவங்க எல்லாமே கொங்கு மண்டலத்து மக்களாக சேரும்போது இன்னும் அவருக்கு பெரிய ஸ்கோப்பாக இருக்கும். அதை பார்த்து ரொம்ப லைவ்ல ரசிப்பேன் கவுண்டமணி சாரோடது. அது எனக்கு மேடையில் வந்து நான் குழந்தைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது 8th 9th பாடும்போது கொலாரெடியான்னு சொல்லுவோம் ஸ்பீக்கருக்கு முன்னாடி. அதில் லியோனி சாரோட இதெல்லாம் ஓடும். அவர் அந்த மொழி நடையில் நம்ம மதுரை மொழி பேசுகிறப்ப அது ரொம்ப ரசிச்சிருக்கேன். இப்படி சார் ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு திரையில் பார்க்கும்போது அவர் வடிவேல் சாருங்க கேட்பார், நம்ம 2 பேருக்கும் அந்த மதுரை மொழி தாண்டா ப்ளஸ்ஸு, நான் கூட பாடி லாங்குவேஜ் பண்ணி சிரிக்க வைக்கிறேன். அவர் என்னை ரொம்ப ரசித்து என்னுடைய காமெடியை படத்திலே வச்சோம்னு சொன்னார். காளிம்பில் அழுத்திட்டு ஓடுறது. அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு 10 மாதம் சுமந்து வைத்தேன்டா. என்ன சுமந்து வைத்தா? உள்ள ஒரு பிரிட்ஜில் சோபாவில் கட்டில் நான் கலக்கப்பேரை சொல்லும்போது சிங்கமுத்து வச்சு எழுதி அது நாங்கள் துபாய் போகும்போது என்கிட்ட தான் சொல்லணும். முத்தே சிங்கம் தானே 4-6 காமெடி முத்து வச்சுருக்கோம்ல. ஆமாம் ஆமாம். அவர் வந்து அந்த கலக்கு பேரை அப்போ ரொம்ப விரும்பி. அவர் காளிமுத்து மேயர், பழைய சபாநாயகர் காளிமுத்துன்னு மதுரையில் எங்கே அவர் மீட்டிங் நடந்தாலும் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வடிவேல் முதலாக உட்காந்து அதை கேட்பார் அரசியல் மேடையில். அதனால் பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகர். இதெல்லாம் சொல்லும்போது சொன்னார் அவர் இந்த ஸ்டாண்டப் காமெடி எப்படி ரசிப்பார். அது மாதிரி நான் திரையில் அவர் கவுண்டமணி சாரை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நல்லக்கிழனுடைய அந்த பட்டிமன்றங்களில் அரசியல் சார்ந்த ஒரு சின்ன சட்டையர் பண்ணி போகுது, அதை ரொம்ப ரசிப்பேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இது மாதிரி இளைஞர்களும் ஒவ்வொரு ஆளும் தனக்கு ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பைரிங்காக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த இதுகளில் கொஞ்சம் இன்றைக்கி போகிற கால மாற்றத்தில் வேகமாக போகிறதுல தாம்பரத்துலாம் பாருங்க, அவங்க வண்டிக்கு அந்த அம்மா வீட்டு வேலை பார்க்க 4 வீட்டில் 10 பாத்திரம் தைச்சி 2 வீலர் வாங்கி கொடுத்தாங்க. விழுந்துட்டான், மறுபடியும் உனக்கு ஓட்ட வராதுப்பா, மறுபடியும் வேணும் அடம் பிடிச்சி ஒரே மாதத்தில் இறந்து போயிட்டான். அது மாதிரி யங்ஸ்டரு இப்படி தனக்கு என்ன வருமோ, கவிதை வருமா, கவிதையில் உனக்கு ஒரு ரோல் மாடல், நகைச்சுவையாக உனக்கு ஒரு இதில் ஒரு ரோல் மாடல் வச்சுக்கிட்டு வரும்போது இன்றைக்கி பார்த்துட்டு சார் உங்கள் ஃபேன், நான் எத்தனை பேர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். நான் வந்து நடிகர்கிட்ட வாங்குற விட அந்த மாதிரி பேச்சாளர்கிட்ட வாங்குவேன். அதுவே எனக்கு ஊறினனால எனக்கு அது நானாக சும்மா கைத்துக்கட்டில் கிராமத்தில் படுத்துட்டு ஒரு 100 பேர் கைதட்டுற மாதிரியே நான் ஃபீல் ஆனேன். அது நெசத்தில் நடந்துச்சு. அது மாதிரி இளைஞர்களின் கனவு காணுங்கள் அப்துல் கலாம் சொல்லலாம். அப்புறம் நீங்கள் அந்த அசத்த போவது கலக்க போவதெல்லாம் பண்ணுறப்போ நாங்களும் அந்த காலத்துலேருந்து பார்க்குறோம். அது லைவாக ஜட்ஜஸ் சினிமா பிரபலங்கள் வருவாங்க. அந்த வடிவேல் சார்லாம் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிச்ச ஷோலாம் எத்தனையோ பார்த்துருக்கோம். அதுக்கு தான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். அவருக்கு மிமிக்ரி ரொம்ப பிடிக்காது. ஒரு தடவை ரோபசங்கரை கூப்பிட்டு, நீ வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் கைதட்டு வாங்குறீங்க, ரோபசங்கருக்கு என்னைக்கு கைதட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னார். இப்போ முத்து பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் பூரா அவர் கைதட்டு வாங்குறார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த அவர் உண்மையிலே ரசிப்பார், மேடை நகைச்சுவையில் ரொம்ப ரசிப்பார். அதான் அவர் சிரிச்சது. அதில் நக்கீரன் கோபால் அண்ணன் வந்து அதை விட ரசிப்பார். பார்க்கும்போது மீசியம் பெருசாக தெரியும், ஆனால் எந்திரிச்சு கைதட்டார். நீங்கள் வந்த கெஸ்ட்லேயே அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கைதட்டார். எங்கள் பேரப்புறம் சொல்லுவார். 45 பேரையும் அந்த கலக்கு அசத்து பேரப்புறம் சொல்லுவார். எந்த ஊருன்னு முதல் கொண்டு திடீர்னு இப்போ இந்த இது கோவிச்சுட்டுப்பாளையமா இங்கே ராராபுரம்னு ஒருத்தர் இருப்பான் அசத்து பேரில், அவன் வீட்டுக்கு வீடு வேற வேலையாக வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸாக போவார். என் வீட்டுக்கு அந்த மாதிரி 3 தடவை வந்திருக்காரு. அப்படியெல்லாம் அந்த டயத்தில் வெறித்தனமாக ரசித்தவர்கள்லாம் உண்டு. அதான் கேட்க நினைச்ச கேள்வி அதுதான். அந்த மாதிரி அந்த ஸ்பாட்ல ரசிச்சுட்டும் அதுக்கு பின்னாலே உங்க ஞாபகம் வச்சு உங்களை வந்து வேற தளத்துக்கோ ஒரு புதிய வாய்ப்புகளோ அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா? அதில் ஒரு 200 கெஸ்ட் வந்தாங்க அஸ்த பேரில். 200 வரலையும் அவங்க இயக்குனராக இருந்தால் என் படத்தில் நடிக்கிறேன்னுவாங்க. அப்படி ரவி மரியா ஒரு படத்தில் மிளகா படத்தில் நடிக்க வச்சார். டிஆர் சார் என் படத்தில் நடிக்கணும்னு சொல்லி அதே போல் அந்த படத்தில் பெரிய ரோல் கொடுத்தார். நான் அவர் தான் படம் ஃபுல்லாக இருப்போம்.
ஆனால் அந்த படம் வெளியே வர முடியல, ஹீரோயின் இறந்ததுனால. இப்போ கூட எழில் சார் தீபாவளி படத்தில் நடிக்க, ஆனால் அதுக்கு பெரிய உங்கள் லெவலுக்கு அதில் பெரிய சீன் இல்லை முத்து அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அப்போ தான் இப்போ தேசிங் ராஜா 2ல் இப்படி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, முத்துக்கு பெருசாக பண்ணணும்னு நிறையா அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு நிறையா படம். இவருக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொல்லி இப்போ முத்தையா சார் கூட இயக்குனர் நிறையா படங்களில் வச்சுட்டு இதுக்கு காதர் பாட்சா முத்துராமலிங்கத்தோட பண்ணாமன்னு பார்த்தேன் போது அது சின்ன பகுதியாக இருக்குது இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களாம் நினைக்கிறாங்க நம்ம எது கொடுத்தாலும் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படியே உங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரமாகவும் கேரக்டர் நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு. அப்புறம் சுசீந்திரன் சார் குற்றம் குற்றமான படம் முழுவதும் ஒரு பெரிய ரோல் அது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகே, ரசித்தவங்க இருக்கிறேன். இன்னமும் என்கிட்ட பார்த்தவங்க, நேரில் பார்த்தவங்க மிகப்பெரிய ரசிகர் சொல்கிறாங்க. தெரியாத முகங்கள் நிறையா இருக்காங்க, பார்க்க முடியாமல் என்கிட்ட சொல்ல முடியாமல் அப்படின்னு நிறையா இருக்காங்க. ஓகே, சரி. இப்போது இந்த ஸ்டாண்டப் காமெடினாலே எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது உங்களோட ஸ்டைல் தான், அது நல்லா இருக்கு. ஆனால் இப்போ சமீப காலங்களில் ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் இந்த ஐடியில் இருக்கிறவங்களையவே தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆங்கிலம் கலந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கெட்ட வார்த்தையை சபையில் பேசுறது ஒரு புது ஸ்டைலாக உருவாயிட்டு இருக்கு. நிறைய பேச்சாளர் பேசுகிறாங்க. இதுக்கு பணம் 2000, 1000, 500ன்னு கட்டி கூட்டமா பெரிய எந்த ஷோ போட்டாலும் 3 மாசத்துக்கு முன்னால போற ஷோக்கு ஃபுல்லு சோல்டு. இப்படி ஒரு கலாச்சாரம் காமெடி இதெல்லாம் இப்படி வளர்ந்துட்டு இருக்கு. இது இதெல்லாம் பாக்குறவங்க பின்னால வர ஒரு இளைஞர்கள்லாம் ஸ்டாண்டப் காமெடினா இப்படித்தானோ, இப்படி இதையவே உதாரணமா எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் கூட இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் பேசுறான்ற விட சார் அதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு போறாங்க பாருங்க, அதுதான் நம்ம கொடுக்குற விஷயம் தான் சார். ஒருத்தன் சொன்னா, இந்த நாய்க்கு குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டேன், ஸ்பூனில் கொடுத்தேன் சார், டப்பாவில் கொடுத்தேன், குடிக்கவே மாட்டேங்குது. அப்படியோ வாய்க்கு இப்படி ஆன்னு சொல்லிட்டு அந்த குட்டி வீட்டில் கொடுப்பான், குடிக்கவே குடிக்காது. கீழே விழுந்து உடஞ்சி வரும், பால் கொட்டின்னு ஓடி போய் நக்கி சாப்பிடும். இப்படி தான் கொடுக்கணுமோ, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீ போய் டிக்கெட் புக் பண்ணி வாங்குறப்ப அவன் அதை நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு போகப்போ அதை பேசத்தானே செய்வான்.